வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக டேம்ஸ், ரோட்ஸ், பாலம் அண்டு டனல் இதை மாதிரி பில்ட் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் லெவல்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டாப் லாஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். நான் செல்வி ரெஜிஸ்டர் பங்காளர் கிடையாது. எதாக இருந்தாலும் உங்கள் சுய விருப்பத்தின் பேரிலோ இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைஸருக்கு நீங்கள் பணம் செலுத்தி அட்வைஸ் பெற்று பண்ணுவது நல்லது. இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. பட்டேல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் கிட்டத்தட்ட எல்லா அபவ் ஆல் ஆவரேஜஸ், மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் 45 டிகிரியை நோக்கி போயிட்டுருக்கு. அது இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்ததுக்கான நல்ல ஒரு ஆதாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லிலையும் வந்து அபவ் மூவிங் ஆவரேஜஸில் இருக்குது. ஒரு கிராஸ் ஓவரும் ஆக போகுது. ஷார்ட் டேர்ம் வந்து லாங் டேர்மோட கிராஸ் ஓவர் ஆக போகுது. குவார்ட்டர்லியில் ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆக்ஷன் பேட்டர்னு, ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்னு. இயர்லிலையும் ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்எஸ்ஐயில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்குது இந்த கேண்டலில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இது 19 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட அது 4-5 மடங்கு அதிகம். 13 ரூபாயிலேருந்து லோ வந்து 13, ஹை வந்து 70க்கு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து அது ஒரு டிப்பில் கிடச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2011 ரேட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு இந்த வருஷம். 10-12 வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு பொட்டென்ஷியல் மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 56 இருக்குது. 45 பிரேக் பண்ணி ஒரு 1 வீக் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வீக்லியில் கொஞ்சம் பீரிஷாக இருக்குது. மந்த்லியில் 75% எல்லா இண்டிகேட்டரும் புல்லிஷாக தான் இருக்குது. குவார்ட்டர்லி இது வராது சார்ட்டு. உல்ஃபில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா அப்படின்ட்டு. உல்ஃபில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டில் தான் இருக்குது உல்ஃப் பேட்டர்ன் படி. எஸ் வாங்க அடுத்து இதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் பாருங்க. நல்லா டெய்லியிலுமே ஒரு நல்ல 45 டிகிரிஸில் போயிட்டுருக்கு ஸ்டாக்கு. வீக்லி மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூமின் இதுக்கு வந்து நீங்கள் 43க்கு கீழே ஒரு 43க்கு கீழே வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் இருந்தால் எக்ஸிட் பண்ணலாம். அது ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு இதில் என்ட்ரு பண்ணலாம். அப்போது அது ஒரு நல்ல அப் ட்ரெண்டை தொடங்கியிருக்கு. மேக்டியும் ஹிஸ்டோகிராமுக்கு மேலே போயிடுச்சு. ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸ் மிடில் லைனை தொட்டு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. குவார்ட்டர்லியில் பாருங்கள் பிரேக் அவுட் நச்சுன்னு கொடுத்துருக்கு. எப்போது 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 31 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு ஆர்எஸ்ஐயில். ஸோ இதெல்லாம் நல்ல டெக்னிக்கல் எவிடன்ஸ். ஒரு ஹை மேக் பண்ணிட்டு இப்போது வந்து ஒரு டிப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாம் என்ட்ரி பண்ணலாம். இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் ஃபார்ம் ஆகிடுது 50 ரூபாயில். எஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறது. இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிக்கும். நீங்கள் மல்டிபேக்கர்ஸ் வாங்குறதா இருந்தால் இதை கன்சிடர் பண்ணலாம் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில். சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்க்ளைமரில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான இன்விடேஷன் இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா கற்றுக்கலாம். அண்ட் 0 ஃப்ரீ ப்ரோக்கரேஜுக்கான டிமேட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் அதில். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருந்தால் ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம்.
நன்றி.